Hi, hello. இன்னைக்கு மெசேஜ் என்ன பார்க்கலாம்னா மெசேஜஸ் ஃப்ரம் யுவர் கைட்ஸ். ஒரு நிமிஷம். ஹலோ, உங்களுடைய கைட்ஸ் ஸ்பிரிட் கைட்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய ஆன்செஸ்டர் கைட்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய டிவைன் கிட்டேருந்து எதனா ஒரு மெசேஜாக இருக்கலாம். யாருக்கு எப்படி ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. டிவைன் சொல்கிறத விட சில பேருக்கு வந்து அசெண்டன்ட் மாஸ்டர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி புத்தா இல்லை வேறு எதுனா ஒரு அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் எதுனா ஒரு ஒருத்தங்களை நீங்கள் வந்து வழிபடுறதா இருக்கலாம், அவங்கக்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு மெசேஜாக இருக்கலாம், அந்த மாதிரி. சரியா? நான் ஒவ்வொரு கார்டு வைக்கிறேன், 3 கார்ட்ஸ் வைக்கிறேன். 3 கார்ட்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. கார்டு நம்பர் 1, கார்டு நம்பர் 2 அண்ட் கார்டு நம்பர் 3. உங்களுக்கு யார்கிட்ட இருந்து என்ன மாதிரியான மெசேஜஸ் வருதுன்றது பார்க்கலாம். சரியா? கார்டு நம்பர் 1. கார்டு நம்பர் 1. ஓகே, கார்டு நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்க. நம்பர் 7 கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். ரோஸ் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். ரோஸ் ஃப்ளார் மேபி யாருன்னா இப்போதைக்கு ரோஸ் உங்கள் பூஜை அறையில் வச்சுருக்கலாம், இல்லை ரோஸ் ஃப்ளார் நீங்கள் வீட்டில் பூத்துருக்கலாம் புதுசாக, இல்லை ரோஸுன்ற ஏதோ ஒரு வார்த்தை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கலாம், ரோஸ் அந்த ஃப்ளார் பார்த்துருக்கலாம். ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும் இந்த ரோஸ்ன்றது. 7ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நம்பர். சில பேருக்கு உங்கள் லைஃப்பில், சில பேருக்கு உங்களுக்கு லைஃப் பாத் நம்பராக இருக்கலாம், சில பேர் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கலாம், சில பேருக்கு ஏதோ அந்த 7 நம்பர்ன்றது ஏதோ ஒரு விதத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நம்பராக இருக்கலாம். கார்டு 1 செலக்ட் பண்ணவங்க கண்டிப்பாக உங்களுடைய எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து உங்களுடைய வந்துட்டு ஆன்செஸ்டர்ஸ் தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் கொடுக்குற மாதிரி இருக்குது. நான் கார்டு நம்பர் 1 செலக்ட் பண்ண உங்களுடைய ஆன்செஸ்டர்ஸ்னால் எப்போவுமே வந்துட்டு ரீசண்டாக நம்ம கிட்டேருந்து பிரிஞ்ச நம்மளுடைய ஆன்செஸ்டர்ஸ் இருப்பாங்களா, அவங்கக்கிட்டேருந்து எப்போவுமே மெசேஜஸ் வராது. உங்களுக்கு ஜென்ரேஷன் பாஸ்ட் லைஃப்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நிறைய ஜென்ரேஷன்ஸ்க்கு அப்புறம் அந்த மாதிரி இருக்க ஒரு ஆன்செஸ்டர் அவங்க தான் உங்களுக்கு வந்து மேபி ஒரு உங்களுடைய ஸ்பிரிட் கைடாக அந்த மாதிரி உங்களுக்கு எப்பவுமே கூட இருக்கிறதா இருக்கலாம். சில பேர் நீ உணர்றதா இருக்கலாம், சில பேர் உங்களுக்கு அந்த விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம். நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய ப்ரெசன்ஸ் தெரியப்படுத்துகிற மாதிரி இருக்குது உங்களுக்கு லைஃப்பில். நிறைய பேர் மேபி இது செலக்ட் பண்ணவங்க கார்டு நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்க ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருக்கலாம். நீங்கள் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருக்கலாம், ஒரு ஸ்பிரிச்சுவல் பாத்தில் இருக்கக்கூடிய பர்சனாக இருக்கலாம். நிறைய விதத்தில் அவங்க உங்களுக்கு வந்துட்டு தெரியப்படுத்துகிறாங்க, அவங்களுடைய ப்ரெசன்ஸ் தெரியப்படுத்துகிறாங்க. உங்களுக்கு லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி தேவை, ஏதோ சில விஷயங்கள் நீங்கள் கஷ்டப்படுறீங்க, ஏதோ ஒரு உங்களுக்கு எதாவது இது இருந்ததுன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கும்போது அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. மேபி இது வந்து ரீசெண்டாக தான் நீங்கள் அவங்களுடைய ப்ரெசன்ஸ் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கலாம். 2-3 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் அவங்களோட ப்ரெசன்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுறதா இருக்கலாம். சில பேர் ரீசெண்டாக இப்போ தான் ஃபீல் பண்ணுறதா இருக்கலாம். ஏன்னா நீங்கள் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வந்து இப்போ தான் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் பாத் நீங்கள் எடுத்துருக்குறீங்க, இல்லை ஸ்பிரிச்சுவல் பற்றி கொஞ்சம் அதிகமாக டீப்பாக கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்படின்னும் போது உங்களுடைய ஒரு மன அமைதிக்காக திருப்திக்காக கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா இப்போ உங்களுடைய ஆன்செஸ்டர்ஸ் உங்களுக்கு வந்துட்டு கைட் பண்ணுற மாதிரி இருக்குது. சில விஷயங்களில் எப்போவுமே உங்களுக்கு ஒரு விஷயம் நீங்கள் பண்ண போகும்போது அவங்களுடைய ஒரு கைடன்ஸோட, அவங்களுடைய ஒரு ப்ரெசன்ஸோட நீங்கள் சில விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே கார்டு நம்பர் 1. கண்டிப்பாக ஒரு அவங்களுடைய ப்ரெசன்ஸ்ன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் லைஃப்பில்.
நிறைய விஷயம் உங்கள் லைஃப்பில் சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்குது. எல்லாத்துக்கும் அவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏதாவது ஹார்ட் பிரேக்லேருந்து எதனா சில விஷயங்கள் வந்து உங்களை கண்டிப்பாக ஹார்ட் பிரேக் சொன்னது கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு கைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் கஷ்டப்படும் போதெல்லாம் அவங்க கூட தான் இருக்கிற மாதிரி இருக்குது, உங்களை கைட் பண்ணுறாங்க. வேறு ஏதாவது மெசேஜஸ் கார்ட் பார்த்தேன், எடுக்கல, திரும்ப வந்தது. எடுக்கலைன்னா திரும்ப வரும். நிறையா உங்களை வந்துட்டு ஏமாத்துறவங்க கிட்ட இருந்து உங்கள் லைஃப்பில் நிறைய என்ன சொல்கிறது, ஹார்ட் பிரேக்ன்றது கணக்கே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அதிகமான ஹார்ட் பிரேக் உங்கள் லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு, இல்லை நடந்திருக்கலாம். அதில் எல்லா விஷயங்கள்லேருந்து உங்களை வந்து பாதுகாத்துட்ருக்குது உங்களுடைய ஸ்பிரிட் கைட்ஸ் மட்டும்தான். ஸ்பிரிட் கைட்ஸ்னால் உங்களுடைய ஆன்செஸ்டர்ஸ். அவங்க தான் உங்களை வந்து ஒரு கைடு மாதிரி வந்து உங்களை வந்து கைட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஏன்னா லைஃப்பில் நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க லைஃப்பில். இப்போது ஓரளவுக்கு நீங்கள் லைஃப்பில் கொஞ்சம் லைஃப்பில் செட்டில்னால் பண வசதி அதில் மட்டும் சொல்லலை. சில விஷயங்கள் ஒரு பெருமூச்சு விட்டுட்டு ஒரு நல்ல சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நல்லது நடக்கிற போது இப்போது ஓரளவுக்கு உங்கள் லைஃப் கொஞ்சம் ஸ்டடி ஆகிட்டு வர மாதிரி இருக்குது. சில விஷயங்களில் அது வந்து ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை உங்கள் ஒர்க் பிளேஸில் இருக்கட்டும். ஏன்னா நீங்கள் எல்லா ஆல்ரவுண்ட் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஏமாற்றமும் சூழ்ச்சியும் மன கஷ்டமும் இந்த மாதிரியான விஷயங்கள் தாங்க நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. ஃபேமிலியாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப் இருக்கட்டும், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கட்டும், உங்களுக்கு வந்து உங்களுடைய ஒர்க் பிளேஸில் இருக்கட்டும், அது எங்கே போனாலுமே உங்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றம். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு லைஃப்பில் கிடைக்கல. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தாங்கி இப்போ ஓரளவுக்கு நீங்கள் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டிங்க நிறைய விஷயங்கள். இது எல்லாமே உங்களுடைய ஆன்சர்ஸும் உங்களுக்கு கைட் பண்ணி உங்களை எல்லா விதத்துலேயும் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணி உங்களை வந்து கைட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. சில பேர் உணர்வீங்க, சில பேர் உணர மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு மறைமுகமான ஒரு கைடாக இருந்து எல்லாருக்குமே வந்து பிறக்கும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கைடு கண்டிப்பாக இருப்பாங்க. பிறக்கும்போது அந்த பர்த்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். அந்த மாதிரி இருக்க சில பேர் இருக்கும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து உங்களோட ஆன்சஸ்டர் சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரியாத அந்த ஆன்சஸ்டர்ஸ்க்கு உங்களுக்கு தெரியும். ஆனால் அது வந்துட்டு ஒரு நிறைய பாஸ்ட் லைஃப்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுடைய ஒரு ஃபேமிலி லினேஜில் சேர்ந்த மாதிரியான ஒரு ஆன்சஸ்டர் தான் அவங்க தான் அவங்களுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி. ஏன்னா இப்போ ரீசெண்டாக இறந்தவங்க வந்துட்டு உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு வந்துட்டு இப்போதைக்கு அந்த இது கிடையாது. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பாங்க உங்ககிட்ட வந்துட்டு, உங்களை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவங்க வந்துட்டு நீங்கள் கஷ்டப்படுறது பார்க்கும்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் வந்துட்டு ஒரு ஹீல் ஆகிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் போகிறீங்க லைஃப்பில், நெக்ஸ்ட் இதுக்கு போகிறீங்க அப்படின்னா அதுலேயும் நிறைய கஷ்டங்கள் வரும். அதெல்லாம் பார்த்து அவங்களும் கஷ்டப்படுவாங்களே தவிர உங்களுக்கு வந்து லைஃப்பில் முன்னேறதுக்கு அவங்களால அந்த ஒரு விஷயங்கள் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். அதனால தான் என்னென்னா ஒரு பாஸ்ட் லைஃப்பில் வந்து உங்களுக்கே தெரியாத ஒரு ஆன்சஸ்டர் அவங்க ஃபேமிலி அந்த பிளட் லைன்லேருந்து அவங்க வரும்போது அவங்க வந்துட்டு இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாக இருப்பாங்க. இன்னும் உங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணி உங்களை மூவ் பண்ணி உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு லைஃப்பில் நீங்கள் கஷ்டப்படும் போதெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதுக்கு அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் பவர்ஃபுல் பர்சனாக அவங்க இருப்பாங்க. உங்களையும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல் பர்சனாக எடுத்துகிட்டு வருவாங்க கண்டிப்பாக. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்துட்டு பாஸ்ட் லைஃப்ஸ்லேருந்து உங்களுக்கே தெரியாது ஒரு 6 பிறவி 7 பிறவிலேருந்து அந்த மாதிரி இருக்க ஒரு ஆன்செஸ்டர்ஸ் தான் அவங்க உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இங்கே ஒரு கைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ உங்களோட லைஃப் ஸ்டடி ஆகிட்டு இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டடி ஆகிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. எல்லாமே அவங்களுடைய கண் பார்வையில் எல்லாமே அவங்களுடைய சில விஸ்டம்ஸ் நாலேஜ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டும் இருக்கிறாங்க. சில விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் ஃபீல் பண்ணுறீங்க லைஃப்பில், நிறைய விஷயங்கள். இது எல்லாமே வந்து உங்களுடைய ஒரு ஆன்சஸ்டர் அவங்க கைடாக இருந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வழிகாட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, எப்போவுமே அவங்க உங்கள் கூட இருப்பாங்க, எந்த சுச்சுவேஷன்லேயுமே எந்த ஒரு இதுலேயுமே. கண்டிப்பாக உங்களுக்கு அவங்களுடைய ஒரு பிளெஸிங்ஸ் அதிகமாக இருக்குது. உங்கள் லைஃப்பில் அவங்களுடைய ப்ரெசன்ஸும் அதிகமாக இருக்குது. ஓகே, இந்த விபூதி வச்சது ஓகே, அது எப்படி நீங்கள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஒரு ஓவராக ரொம்ப ஆக்டிவாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கலாம் இன்றைக்கி இந்த சமயம், இல்லை இன்றைக்கி இல்லை இந்த சமயம் மேபி நீங்கள் வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் டல்லாக இருந்திருந்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்டிவ் உங்கள் பாடியில் சேஞ்ச் தெரிஞ்சிருக்கும். இல்லை இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயம்
கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும். ரொம்ப ஓவர் ஆக்டிவாக ஆக போகிறீங்க. ஓகே, பைல் நம்பர் 2 போகலாமா? கார்டு நம்பர் 2. கார்டு நம்பர் 2 செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இது உங்களுக்கான மெசேஜ். நம்பர் 5 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். கார்டு நம்பர் 2 உங்களுடைய லைஃப் பார்ட் நம்பராக இருக்கலாம். மேபி நீங்கள் வந்துட்டு பார்க்குறவங்க சில பேர் வந்து வேப்பம் மரம் அவங்க அந்த மரத்துக்கு வந்து நீங்கள் பூஜை பண்ணுறவங்களா இருக்கலாம். சில பேர் சிக்னிஃபிகண்ட்டாக தான் எடுத்துக்கோங்க. சரி, பூஜை பண்ணுறவங்களா இருக்கலாம். ஓகே, கார்டு நம்பர் 2 நீங்கள் செலக்ட் பண்ணவங்க உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய கைட்ஸ், நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு இந்த பைல் செலக்ட் பண்ணவங்க எனக்கு இங்கே என்ன தோணுதுன்னா, இங்கே உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு கைடு மாதிரி உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறவங்க வந்துட்டு ஒரு உங்களுடைய பாஸ்ட் லைஃப்லேருந்து யாரோ ஒரு பர்சன் மேபி அந்த லைஃப் டைமில் உங்களுடைய ஒரு பார்ட்னராக இருந்திருக்கலாம், ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்திருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இப்போது இந்த ஒரு லைஃப் டைமில் உங்கள் கூட கனெக்ட் ஆகிட்டு உங்களுக்கு கைட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு எங்கே இருக்குது. இந்த மெசேஜ் எத்தனை பேருக்கு ரெசனேட் ஆகும் எனக்கு தெரியாது. நான் இங்கே ஃபீல் பண்ணுற விஷயங்கள் நான் சொல்லிகிட்ருக்கேன். ரெசனேட் ஆகிடுச்சின்னா எடுத்துக்கோங்க உங்களுக்கான மெசேஜஸ். இல்லை அப்படின்னா இது வேறு யாருக்காவது மெசேஜஸ் இருக்கும். நீங்கள் அடுத்த மற்ற பைல்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி பாருங்கள். எப்போவுமே பைல் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டீப் பிரெத் எடுத்துகிட்டு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுக்கும்போது கரெக்டான சாய்ஸ் இருக்கும். ஏதாவது ஒரு மெசேஜாவது உங்களுக்கான மெசேஜாக இருக்கலாம். சரியா? உங்கள் பாஸ்ட் லைஃப்பில் இருந்து ஒரு பர்சன் தான், அவங்க தான் உங்களுக்கு வந்து ஒரு கைட் மாதிரி. எப்போவுமே வந்துட்டு நார்மல் கைடுன்றது வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஆன்செஸ்டர்ஸ் அவங்க இந்த மாதிரி இருக்கலாம். ஸ்பிரிட் கைட்ஸ்னு வரும்போது அவங்க வந்துட்டு ஒரு ஹியூமனாக வந்துட்டு அவங்க வந்துட்டு கண்டிப்பாக அது பிறவின்றது எடுத்துருக்க மாட்டாங்க. ஸ்பிரிட் கைட்ஸுன்றவங்க ஒரு ஹியூமனாக இருந்துட்டு அந்த இறந்துட்டே வர்றது அந்த மாதிரிலாம் கிடையாது. இது ஏதோ ஒரு பர்சன் உங்களுக்கு வந்துட்டு பாஸ்ட் லைஃப்பில் உங்கள் ஃபாதர் ஃபிகராக இருந்திருக்கலாம். இல்லை மேல்னால் உங்களுக்கு ஒரு ஃபீமேலாக இருக்கலாம், ஃபீமேல் ஃபிகர் பர்சனாக இருக்கலாம். நீங்கள் ஃபீமேல் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மேல் ஃபிகர் அந்த மாதிரியான ஒரு பர்சன் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கைட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த பாஸ்ட் லைஃப்பில் மேபி நீங்கள் வந்துட்டு ஒரு மேல் அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ஒரு இது எடுத்துருந்தீங்கன்னா, பிறவி எடுத்துருந்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபீமேலாக இருந்திருக்கலாம். இல்லை ஃபீமேல் அந்த டைமில் வந்து ஒரு மேலாக இருந்திருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயம் இங்கே இருக்குது. அதனால தான் அந்த மாதிரி சொன்னேன். அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான் வந்துட்டு இன்னமும் வந்துட்டு உங்களுக்கு வந்து கனெக்டாக தான் இருக்கிறாங்க. இப்போவும் உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நல்ல விஷயம். இந்த பைல் செலக்ட் பண்ணவங்க கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துக்கிட்டு இருக்கும். இல்லை இருந்துட்டு நீங்கள் வெளியில் வந்த பர்சனாக இருக்கலாம். உங்களுக்கான ஒரு பர்ஃபெக்டான ஒரு லைஃப் பார்ட்னர்ன்றது உங்களுக்கு அமைஞ்சே இருக்காது. ஒரு நிமிஷம். ஒரு லைஃப் பார்ட்னர்ன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் இருக்கட்டும், உங்களுடைய ஒரு லவராக இருக்கட்டும், இதில் ரொம்ப ஒரு சிரமம், ஒரு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான சில பேர் இருப்பீங்க. சில பேர் நீங்கள் சிங்கிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். சில பேர் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பார்ட்னர் அமைகிறதுலேயே உங்களுக்கு வந்து நிறைய ஒரு கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டு இருக்கும். சரியா?
அவ்வளோதான். பை உங்களுக்கான மெசேஜ் எதுவுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது. இவ்வளோதான் உங்களுடைய மெசேஜஸ். உங்களுக்கான வேறு எந்த மெசேஜும் எனக்கு இங்கே தெரியல. உங்களோட லைஃப் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் கனெக்ட் ஆகிறதுல கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி இருக்குது. உங்களுடைய கைட்ஸ் ஜஸ்ட் ஒரு கைட் பண்ணுறவங்கள தான் கைட்ஸ் சொல்கிறேன். உங்களுடைய ஒரு ஸ்பிரிட் கைட்ஸ் கிடையாது. திரும்ப நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களை வந்துட்டு கைட் பண்ணிகிட்ருக்கவங்க வந்துட்டு உங்ககிட்ட கனெக்ட் ஆகுறதுக்கு அதிகம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் நிறைய விஷயங்களை வந்துட்டு நீங்கள் பயந்துக்கிட்டு நீங்கள் இக்னோர் பண்ணுறீங்களா, இல்லை உங்களுக்கு அவங்க ப்ரெசன்ஸ் தெரியலையா, இல்லை நீங்கள் அதை வந்து ஏற்றுக்கிறதுக்கு அக்செப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் விரும்பலையான்றது தெரியல. இன்கேஸ் நீங்கள் அவங்க கூட கனெக்ட் பண்ணணும், அவங்கள நீங்கள் ஃபீல் பண்ணணும், அவங்க சொல்கிற மெசேஜஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் எப்போயாவது அமைதியாக உட்காரும் போது இந்த மாதிரி கேண்டில் எதனா நீங்கள் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் அமைதியாக கொஞ்சம் நேரம் கண்ணை மூடிட்டு உட்காந்து, சில பேருக்கு உடனே ப்ரெசன்ஸ் தெரியும், சில பேருக்கு டைம் எடுக்கும். நீங்கள் மனசு அமைதியாக இருக்கணும். அந்த பயம் உங்கள் மனசில் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க என்ன சொல்ல வராங்க, இல்லை என்ன உங்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்கன்றது மேபி உங்களுக்கு அது தெரிய வரலாம் உங்களுக்கு. இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் வந்துட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் வரைக்கும் தான், அதுக்கு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப நேரம் உட்காராதீங்க. அந்த இதில் உடனே வெளில வந்துடுங்க, கேண்டல் அணைச்சிருங்க. இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிய வரும், சில விஷயங்கள் தெரிய வரும், என்ன சொல்ல வராங்கன்றது உங்களுக்கு புரிய வரும். சரியா? இல்லைன்னா உங்களுக்கு வந்துட்டு எதுனா ஒரு சாங் மூலியமாகவோ, ஏன்னா நீங்கள் வெளியில் போகிறீங்க, வேறு எதுனா ஒரு பர்சன் மூலியமாகவோ உங்களுக்கு அந்த மெசேஜ் கிடைக்கும். ஏன்னா ஒரு கொஸ்டின் கேளுங்க, நீங்கள் கேட்கும்போது அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கலாம். ஓகே, பாயிண்ட் நம்பர் 3 மூவ் பண்ணுவோமா? பாயிண்ட் நம்பர் 3, சவுண்ட்ஸ் வந்துச்சுன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. வெளியில் ஒர்க் நடந்துட்டுருக்கு, ரோட்டில் ஸ்ட்ரீட்டில் நடந்துட்டுருக்கு. அந்த சவுண்ட்ஸ் தான் இங்கே கேட்டுட்ருக்கு. என்ன பேசுகிறாங்கன்னு கூட புரியல, என்ன லாங்குவேஜ்னு. பாயிண்ட் நம்பர் 3 உங்களுக்கான மெசேஜ். பாயிண்ட் நம்பர் 3 கோட் செலக்ட் பண்ணவங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் இங்கே இருக்கிற மாதிரி இருக்கு. இங்கே 2 விதமான ஒரு விஷயம் எனக்கு தெரிய வருது. என்னென்னா, உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறவங்க வந்துட்டு உங்களுடைய குலதெய்வமாகவும் இருக்கும். இன்னொன்று வந்துட்டு ஒரு ஏஞ்சலிக் அந்த மாதிரியான ஏதோ ஒரு விஷயம். ஓகே, 2 விதமான விஷயம் இருக்குது. ஒரு விஷயம் வந்து ஒரு டிவைன் எனர்ஜி, அந்த மாதிரி எனர்ஜி இருக்குது. இன்னொரு விஷயம் வந்துட்டு ஒரு மேபி சில பேர் வந்துட்டு சித்தர் அந்த மாதிரி எதனா ஒரு குரு, அவங்கள வந்துட்டு வழிபடுறவங்களா இருக்கலாம், இல்லை அவங்கள நம்புறவங்களா இருக்கலாம், இல்லை அந்த மாதிரியான ஒரு பர்சன் வந்துட்டு உங்களை வழி நடத்திட்டு இருக்கிறதா இருக்கலாம், உங்களுடைய குருவாக இருக்கலாம். சில பேருக்கு உங்கள் குரு ஸ்பிரிச்சுவல் குரு, சில ஸ்பிரிச்சுவல் குருவாக நீங்கள் யாரை ஏற்றுக்கிட்டீங்களோ அந்த மாதிரியான ஒரு பர்சன்ஸோட அவங்க பிளெஸ்ஸிங்ஸும் இருக்குங்க. சில பேருக்கு வந்து டிவைனோட ஒரு பிளெஸ்ஸிங்கும் இங்கே இருக்குது. டிவைன் பிளெஸ்ஸிங் இது சேர்ந்து வந்த மாதிரி இருக்குது.
அதான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன் நான், என்னவா இருக்கலாம், என்ன மெசேஜஸ் சொல்லிட்டு. 1010 கண்டிப்பாக சிக்னிஃபிகண்ட். இந்த கார்டு எடுத்தவங்க 1010, 55, 444, 455, அந்த இல்லை 455 இந்த மாதிரியான நம்பர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம், இல்லை பார்க்கறதா இருக்கலாம். இதுதான் இந்த மெசேஜ் உங்களுக்கு, ஏதோ ஒரு மெசேஜ் உங்களுக்கான மெசேஜாக இருக்கலாம். கண்டிப்பாக இவங்க வந்து உங்கள் லைஃப்பில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. சில கிஃப்ட்ஸ், நாலேஜ் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க, இல்லை சில விஷயங்கள் உங்களுக்கு நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து கனெக்ட் ஆகி நீங்கள் சில விஷயங்கள் கற்றுக்கிட்டதாக இருக்கலாம். ஒரு லைஃப் சேஞ்சிங்கான ஒரு விஷயம் நீங்கள் லைஃப்பில் எப்படி நீங்கள் சில விஷயங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதுன்றது வந்துட்டு நீங்கள் இந்த 2 எனர்ஜி அவங்களுடைய ஒரு கைடன்ஸ்னால நீங்கள் வந்து அவங்க உங்களுக்கு கைட் பண்ணதுனால நீங்கள் வந்துட்டு கற்றுக்கிட்டதாக இருக்கலாம். லைஃப்பில் நிறைய புது விஷயங்கள், மாற்றங்கள் நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்க. அது ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்லை உங்களோட பர்சனல் லைஃப் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் இவங்களோட ஒரு பிளெஸ்ஸிங்ஸ், அவங்களுடைய ஒரு கைடன்ஸ்னால மேபி சில பேர் வந்துட்டு எதனா ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் மாட்டி இருந்திருந்தீங்கன்னா அதுலேருந்து வெளியில் வரத்துக்கும் இவங்களோட ஒரு கைட் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு சில விஷயங்களை கைட் பண்ண மாதிரி இருக்குது உங்களுக்கு. இந்த கார்ட் செலக்ட் பண்ண உங்களுக்கு வந்துட்டு லைஃப்பில் வந்துட்டு நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு அஃபெக்ஷன், ஒரு லவ், ஒரு ரொமான்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு உங்கள் டிக்ஷனரியே இல்லாத மாதிரியான ஒரு விஷயமா இருந்திருக்கலாம். உங்களுக்கு லைஃப்பில் நிறைய விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் போராடி வெளில வந்திருக்கீங்க, நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருந்திருக்கீங்க. இப்போது நீங்கள் ஒரு ஸ்டேஜில் இருக்கிறீங்கன்னா சில பேர் உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுற மாதிரி, சில பேர் வந்துட்டு உங்களை ஃபாலோ பண்ணுற மாதிரியான அந்த ஒரு ஸ்டேஜ் அளவுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. லைஃப்பில் உங்களை பார்த்துட்டு ஒரு சில பேர் கற்றுக்கிற மாதிரி, உங்களை பார்த்துட்டு ஓகே மோட்டிவேட் ஆகிற மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு நீங்கள் இருக்கிறீங்க, மேல் ஆர் ஃபீமேல். உங்களுக்கு வந்துட்டு யூனிவர்ஸ் கிட்டே இருக்கட்டும், உங்களுடைய டிவைன், உங்களுடைய இந்த கைட்ஸ் இருக்கட்டும், இவங்க வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய அந்த பிளெஸ்ஸிங்னால, சில விஷயங்கள்னால உங்களுக்கு லைஃப்பில் வந்து நிறைய சேஞ்சஸ் டே பை டே நடந்துகிட்டும் வரும். இனிமேல் நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கும் இவங்க ரொம்ப உங்களை வந்து கைட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு ஸ்டாக்னண்ட்டான ஒரு எனர்ஜிலேருந்து நீங்கள் வெளியில் வரத்துக்கு கண்டிப்பாக இவங்க வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸ்டாக்னெட்லேருந்து ஒரு ஃப்ரீடம், ஒரு ஃப்ரீயான ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டு வெளியில் வரத்துக்கான அந்த ஒரு தைரியம் உங்களுக்கு கொடுத்து அவங்க தான் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. இனியும் உங்களுக்கு அந்த மாதிரியான சில விஷயங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இன்னும் அதிகமான ஒரு ஸ்ட்ரென்த், நாலேஜ், ஒரு கான்ஃபிடென்ட், அந்த மாதிரியான விஷயங்கள் இவங்ககிட்ட தான் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது. டிவைன் எனர்ஜி ரொம்ப பவர்ஃபுல் எனர்ஜியாக இருக்குது. அந்த டிவைன் எனர்ஜி ரொம்ப பவர்ஃபுல்லான எனர்ஜி. நீங்கள் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் குரு யாராக வேணா இருக்கலாம். நீங்கள் யாரை நீங்கள் குருவாக நினச்சி நீங்கள் வந்துட்டு அக்செப்ட் பண்ணி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களோ அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் கிஃப்ட் அவங்க உங்களை கைட் பண்ணுறாங்க, எல்லா விதத்துலையும் கைட் பண்ணுறாங்க உங்களுக்கு. மேபி நீங்கள் பார்க்குறவங்க கூட ஒரு ஸ்பிரிச்சுவல் குருவாக இருக்கலாம். ஸ்பிரிச்சுவல் அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் சொல்லி கொடுக்குறவங்க, இல்லை நீங்கள் ஏதாவது சில விஷயங்கள் நீங்கள் ஸ்பிரிச்சுவலி சில விஷயங்கள் கண்டென்ட்டாக பண்ணுறவங்க, அந்த மாதிரியான பர்சன்ஸாக இருக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு 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 அஃபெக்ஷன், ஒரு லவ், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு உங்களுடைய டிவைன் அண்ட் உங்கள் குரு அவங்க புரிய வச்சுருக்காங்க. லைஃப்பில் என்ன மாதிரியான விஷயங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும், என்ன மாதிரியான விஷயங்கள்லேருந்து நீங்கள் விலகணும், என்ன மாதிரியான விஷயங்களை நோக்கி நீங்கள் போகணும், கற்றுக்கணுன்ற மாதிரி விஷயங்கள் இவங்க உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. லைஃப்பில் வந்து நமக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை, என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுன்ற விஷயங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் லைஃப்பில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக சேஞ்ச் ஆகியிருக்கீங்க. ஆக போகிறீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், சேஞ்ச் ஆகியிருக்கீங்க. ஓகே, இதுதான் உங்களுக்கான மெசேஜ். இதில் உங்களுக்கு என்ன
கிடச்சிருக்கு, என்ன மாதிரியான மெசேஜ்ன்றது கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இவ்வளோ தான் உங்களுக்கான சில விஷயங்கள் தெரியப்படுத்தணும்னு இருக்குது. ரீடிங் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆகியிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.